எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நாம் காண செய்த நம் தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதம் என்பது எல்லாருக்கும் ஒரு விசேஷமான மாதமாக இருக்கும். எல்லாரும் யோசிப்பாங்க, இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கை மாறாதா, இந்த மாதத்திலாவது என்னுடைய நிலைமை மாறாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிப்பாங்க. மாதத்தின் முதலாவது நாள் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் இருந்து ஆண்டு என்ன வாக்குத்தத்தை கொடுக்கிறார், எனக்கு என்ன தருவார் என்று எல்லாருமே காத்திருக்குது. இயற்கையான ஒரு காரியம், அது எல்லாமே செய்யணும். புது மாதம் தொடங்கும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து நம்ம எழுந்து வரணும். ஆண்டு எனக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுப்பார் என்று ஆண்டு இன்ற மாதத்துக்கென்று நமக்கு கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதில் 12வது வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ என்ன நடக்கும்னா, எப்படி சகையு ஆண்டவரை தேடி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றானோ, அதே போல நாமும் கர்த்தரிடத்துல திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதையோ அந்த மரத்தை குறித்து நான் எடுத்து புஸ்தகத்துல படிக்கும்போது அது ரொம்ப ஹைட்டா இருக்குமா, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த மரத்தை சுற்றி நிறைய கிளைகள் இருக்குமா, யாராவது உள்ள போய் நின்னா கூட தெரியாதான். அந்த அளவுக்குள்ள ஒரு மரத்துல போய் அவன் ஏறி நின்று குட்டையாக இருக்கிறனால ரொம்ப ஈஸியா மறைந்திருந்து என் வாழ்க்கை மாறாதா, என் நிலைமை மாறாதான்னு சொல்லி அவன் தேவன் பக்கமாக தன்னுடைய இருதயத்தை திரும்பும் பொழுது அந்த மரத்துக்கிட்ட அப்பா சகையோ கொஞ்சம் கீழே இறங்கி வான்னு சொன்னாராம். எல்லாரும் பதச்சிருவாங்க, யாரு சகையோ வேற யாரும் இருக்கும்போது இந்த இவன் தான் நின்றுமா. அப்போ பக்கத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க, இவன் எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு பெரிய அக்கறம் பண்றவன், இவன் வீட்டுக்காக நீங்க போறீங்க அப்படின்னு அவனை குறித்து கேவலமா பேசியிருப்பாங்க. ஆனா அவன் எல்லாவற்றையும் காதல கேட்டுட்டே வந்திருப்பான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனா, சரி நான் இவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனான்னு சொல்லி அவன் வீட்டுக்குள்ள போன உடனே ஆண்டவரை பார்த்து சொன்னான், அவர் பாவியான மனுஷன் தான், இனி நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். நான் ஏழைகளுக்கு யார் இடத்துலலாம் அநியாயம் வாங்கியிருக்கிறோம், எல்லாரும் நான் திரும்ப கொடுத்ததுன்னு சொல்லி அவன் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டு சொல்லுவார், அந்த வீட்டுக்கு இன்னைக்குதான் ரட்சிப்பு வந்திருக்குன்னு சொன்னார். அதே போலதான் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த மாதம் கர்த்தரிடத்தில் திரும்பும் மாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் இடத்துல நம்ம திரும்புவோம். கர்த்தரிடத்தில் நம்ம திரும்பும்போது கர்த்தர் நமக்கு நன்மையானவர்களை செய்து நம்மளை மகிழ பண்ணுகிற தெய்வம். அதனாலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் முழு இருதயத்தோடு, சும்மா ஏனோதானத்தில் அப்பெல்லாம் திரும்பக்கூடாது, முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் நாம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்தி நிறுத்துவார். எப்படி யாக்கோபு அந்த கல்லின் கீழே இருந்து கொண்டு கர்த்தரை கூப்பிடுகிறான், ஆண்டவரே யாராவது நீங்க ஆசீர்வதித்தாலும் நான் உங்களை போக விட மாட்டேன்னு சொல்லி அவன் முழு இருதயத்தோடு. வேதத்துல இருக்க எல்லா பரிசுத்தவான்களும் எடுத்து பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை வேதத்துல மாத்திரம் இல்லை, எத்தனையோ ஊழியக்காரர்களை எடுத்து பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை ஒரே நாளில் வாழ்க்கை மாறினதற்கு காரணம் அவங்களுடைய அர்ப்பணிப்பு. முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவதுனா என்று அவங்க பாவ வாழ்க்கையை விட்டு நீங்க விலக வேண்டும். சாபம் மாற வேண்டும் என்றால் நீங்க பாவத்தை விட்டு விலக வேண்டும். பாவம் என்றால் என்ன? இச்சை, கோபம், வைராக்கியம், அது மாத்திரமல்ல குடிவெறி, போதை வஸ்துகள் எல்லாவற்றையும் நீங்கள் விடுதலை பெறணும். அந்த விடுதலை பெற உங்களால முடியவில்லையா, இயேசுவிடத்தில் நீங்க சொல்லணும். அப்பொழுது இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க அதனால நீங்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டார், நான் எப்படி விடுதலையாக போகிறேன்னு சொல்லி நீங்க புலம்பி தவிக்க வேண்டாம். ஆண்டவர்கள் விடுதலை கொடுப்பார். ஆனா நீங்க முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பார்த்து என்னிடத்தில் முழு இருதயத்தோடு நீ என்னிடத்தில் வாப்பா. எப்படி கெட்ட குமாரன் எல்லாவற்றையும் இழந்தது போல இழந்ததற்கு அப்புறம் தேவனிடத்துல அவன் திரும்ப ஏதாவது வேலை கிடைக்காதான்னு சொல்லி அவன் திரும்பினான். ஆனா ஆண்டவரோ அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார். பன்றிகளோடு இருந்தவனை ராஜ வஸ்திரத்தை கொடுத்து அவனை உயர்த்தி வைத்தார். அதே போலதான் கர்த்தர் இந்த மாதம் ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, என்னிடத்துல திரும்பு, என்கிட்ட வந்துரு, சூழ்நிலைகளாக நான் மாத்துறேன், உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றிடுறேன், ஒரே நாள் நான் மாத்திருந்தேன். எப்படி ஒரே நாளில் யோசேப்புடைய வாழ்க்கை மாறினதோ அதே போல ஒரே நாள் நான் வாழ்க்கையை மாத்திருந்தேன். என்னிடத்தில் திரும்பு, என்கிட்ட வா ஆண்டவர் சொல்கிறேன், என்னிடத்துல திரும்பு, நான்
வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால நீங்க ஆண்டவர் இடத்துல நாம் திரும்புவோமா, நாம் வேண்டுதல் செய்வோமா, நம் பாவ வாழ்க்கையை விட்டு நாம் மனம் திரும்புவோமா. மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். நாம் ஜெபிப்போமா. அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே, இந்த மாதத்தை எங்களுக்கு காண செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பாடுகள், இன்னல்கள், வேதனைகள் சகித்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இழப்புகளை சகித்து வந்திருக்கிறோம். எப்பொழுதும் மாறுபட்டு கண்ணீரோடு நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. நாளும் கர்த்தாவே, எங்களுக்கு இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து பக்கமாக எங்களை சேர்த்து உண்மை போல எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். யார் யார் இந்த காரியத்தில் பாவ வாழ்க்கையை விட்டு மாற மாட்டோமோ, பாவம் என்னை விட்டு நீங்காதான் கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பாவ கிரியைகள் நிர்மூலமாகட்டும், பாவ குணாதியாசங்கள் எல்லாம் வெளியேறட்டும், இச்சையின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வாழ்ந்திருக்கும்படி செய்யும், சுயத்திருக்கும்படி செய்யும், வாழ்க்கையை வாழ செய்கிறார்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தெய்வமே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. காரியங்களை எந்த காரியத்தை குறித்து கேட்கலாம் அதை நிறைவேற்றி மகிழ பண்ணுகிறாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் உங்களிடத்தில் வந்ததுக்கு அப்புறம் என்றைக்கும் இடராதபடி நல்ல செம்மையான பாதையில் நடத்துகிறாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். விழுந்து போகாதபடி பாதுகாத்து வழி நடத்துகிறாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, மனமடைஞ்சு போகாதீங்க. உள்ளத்தை கர்த்தருக்கு நேரா திருப்புவோமா. நாம் திரும்பும் பொழுது கர்த்தரும் நமக்காய் திரும்புவார், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவோம். சோர்ந்து போகாதீங்க. God bless you.